வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவி பறிபோவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நீதிமன்றத்தில் மத்திய அரசு செய்திருக்கிறது. அதிமுகவில் எடப்பாடி இருக்கும் வரைதான் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதில் தாமதம் ஏற்படும். முதலில் எடப்பாடியே தீர்த்து கட்ட வேண்டும் என்றால் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் என்ன, அதில் எந்த வழக்கில் எடப்பாடி சிக்கினால் மிகப்பெரிய பாதிப்பு அதிமுகவில் ஏற்படும் என்பதை உணர்த்த மத்திய அமைச்சகம் தற்பொழுது கொடநாடு வழக்கை கையில் எடுத்திருக்கிறது. கடந்த 6 ஆண்டுகளாக கொடநாடு வழக்கு முழுமையாக விசாரணை செய்ய முடியாமல் தாமதமாக கிட்டத்தட்ட குற்றவாளிகள் யார் என்ன என்பது கூட தெரியாமல் திணறி வந்த நிலையில் இறுதியாக கேரளாவில் இருந்து கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் ஆஜராக பொழுது நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் ஏன் எடப்பாடியை விசாரணை செய்யவில்லை, அப்பொழுது அவர் முதல்வராக இருந்த காரணத்தினால் விசாரணை செய்யவில்லை என்று வழக்கறிஞர் தெரிவித்தார்கள். ஆனால் தற்பொழுது எடப்பாடி ஒன்றும் முதல்வர் கிடையாது, எதிர்க்கட்சி தலைவர் தான். ஆகையால் அவரிடம் விசாரணையை தொடங்குங்கள், அப்பொழுது பல உண்மைகள் வெளிவரலாம் என்றும் நீதிபதி தெரிவித்துவிட்டார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்தார்கள் அல்லவா. அந்த விசாரணை மீண்டும் கையில் எடுக்கப்பட்ட சிபிஐ துறையினர் எடப்பாடியை விசாரணைக்காக தற்பொழுது டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளதாகவும், விசாரணையில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட உள்ளதாகவும், முதல்வராக எடப்பாடி தன்னுடைய பதவியை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்துவிட்டதாகவும், பல கோடி மதிப்பிலான தங்க நகைகள் சில டாக்குமெண்ட்டுகளை கொடநாடு பங்களாவில் இருந்து கைப்பற்றியதாகவும் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதை சிபிஐ துறையினர் கண்டுபிடித்து விட்டால் நிச்சயமாக எடப்பாடியின் எம்எல்ஏ பதவியும் எதிர்க்கட்சி பதவியும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியே தொண்டர்களே எடப்பாடியை விரட்டியடிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் நுழைவார். பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கான அனைத்து சூழலும் ஏற்படும். லண்டனில் இருந்து அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திற்கு வந்த பிறகு பாஜகவின் தலைமை பொறுப்பை ஏற்பார். 2026 சட்டமன்ற தேர்தல் மிக பிரம்மாண்டமான கூட்டணியுடன் ஆட்சியை அமைக்கும் என்பது ஓபிஎஸ் அவர்களது திட்டம். பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அனைத்தும் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறது. எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டால் அதிமுகவின் தொண்டர்களே எடப்பாடி விரட்டியடிப்பார்கள் என்பது துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செய்த காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வகிக்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சியிலிருந்து விலக்க வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ்ஸின் நோக்கம் அல்ல, அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ்ஸின் நோக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.